இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டுனா தெரியும், ஃபோ அப்படின்னா என்னென்னு பார்த்தா எனிமி அப்படின்னு அர்த்தம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஃப்ரெண்டாகவும் எப்படி இருக்குது, அதே இது ஹார்ம்ஃபுல் எனிமியாகவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறது அந்த சாப்டர். ஆல்ரெடி சாப்டர் வந்து நான் மேபி ஒரு 1 or 2 இயருக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சில பேர் இது வந்து புக் வைஸாக நீங்கள் எடுங்க அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த வீடியோ சரியா. நம்ம இப்போ வெளியே அப்படியே சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலேருந்து வெளியே போகும்போது நம்மளால் நிறைய பிளான்ஸ் பார்க்க முடியும், அனிமல்ஸை பார்க்க முடியும். அது நம்மளால் தொட முடியுதா, டச் பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. இது எல்லாமே ஒரு லிவிங் திங் தான். ஆனால் நம்ம வந்து பார்க்குறதுக்கு முடியும் நம்மளால். ஆனாலுமே இன்னும் நிறைய லிவிங் திங்ஸ், லிவிங் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து தொடவோ கண் கூட நம்மளால் பார்க்கவோ வந்து முடியாது. தொட முடியும், பட் அதை டச் ஃபீல் பண்ண முடியாது, நம்ம வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி லிவிங் திங்ஸ், லிவிங் ஆர்கனிசம்ஸும் வந்து நம்ம உலகத்தில் என்விரான்மெண்ட்டில் நிறையா இருக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து லிவிங்காக இருக்குது, ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது வெறும் கண்ணால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாமே மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஒரு ரெய்னிங் சீசன் எடுத்துக்கிறோங்களேன், ஒரு ப்ரெட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், காற்று அந்த அட்மாஸ்பியர் அப்படியே வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெட் மேலே வந்து ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஸ் மாதிரி வந்து இதாகும். அந்த க்ரீனிஷ் ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி வந்து நிறைய வந்து தெரியும். ஸோ இந்த பேச்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு சின்ன குட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேச்சஸில் நிறைய பாக்டீரியா உயிர் வாழ்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது. நம்மளால் கண் கூட பார்க்க முடியாது ஒரு உயிர் வாழ்ந்துட்டுருக்குன்னு, ஆனால் அதை கொண்டு போய் மைக்ரோஸ்கோப்பில் வைக்கும்போது வந்து பார்க்க முடியும். ஆனாலும் இது ஒரு லிவிங் பாக்டீரியா தான், லிவிங் ஆர்கனிசம்ஸ் தான் சரி. ஓகேவா. இப்போது சின்ன ஒரு ஆக்டிவிட்டி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாயில் வந்து எடுத்துக்கோங்க, நல்லா மாய்ஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி ஒரு சாயில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பேக்கரில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா சாயில், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அந்த சாயில் பார்ட்டிகல்ஸ், அந்த மண் எல்லாமே வந்து நல்லா செட்டில் டவுன் ஆகட்டும். செட்டில் டவுன் ஆன பிறகு மேலே தண்ணி மட்டும் அப்படியே மிதந்து இருக்கும் இல்லையா, மேலே தெளிஞ்சாப்பு இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒரு சில ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிளாஸில் வச்சுட்டு, மேக்னிஃபையிங் கிளாஸில் வச்சுட்டு அந்த மைக்ரோஸ்கோப் மூலியமாக வந்து பாருங்கள். பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கு தெளிவாக தானே இருக்குது இல்லையா, அந்த மண்ணை போட்ட தெளிஞ்ச தண்ணி தெளிவாக தான் இருக்கும். ஆனால் அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து உயிர் வாழ்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ரொம்ப டைனி ஆர்கனிசம்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா சாயில் அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட் தான். இதில் நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. ஃபங்கை, ஆல்கே, பாக்டீரியா, வைரஸ், இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் சின்ன மண்ணில் கூட வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே சிலது நமக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும், சிலது நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கும் சரியா. இப்போது நம்ம சாதா மண்ணிலேருந்து எடுத்த தண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ இது அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாண்டோட வாட்டரை ஒரு சில ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த கிளாஸில் வந்து கிளாஸ் லைட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் உயிர் வாழ்கிறோம். ப்ளஸ் அந்த ஃபிலமெண்ட் ஆஃப் க்ரீன், அந்த க்ரீன் கலரில் ஒரு பேச்சஸ், ஒரு ஃபிலமெண்ட் மாதிரி நம்மளால் தெரியும். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும்போது, இந்த பாண்ட் வாட்டர் அப்படிங்கும்போது அதில் வந்து நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸ் வந்து உயிர் வாழும். தவளை, பூச்சி, இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். பிளான்ஸோட அந்த தாவரங்களும் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது அதில் நிறைய க்ரீன் கலர் அந்த பேச்சஸ், அந்த ஃபிலமெண்ட் எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் நம்ம மேலே பார்த்த 2.1 ஆக்டிவிட்டியில் வந்து வெறும் மண்ணை மட்டும் தான் நம்ம வந்து டிசால்வ் பண்ணி வாட்டரில் வச்சோம். ஸோ அதனால் வந்து வெறும்னே அதில் வந்து ஃபங்கை, ஆல்கே, பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக என்ன தெரியுது, என்ன தண்ணியாக இருந்தாலுமே பரவாயில்ல, அதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வாழுது. நம்மளை சுற்றி வந்து நிறையா அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. ஓகேவா. இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து நிறைய வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதெல்லாம் பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோஸ்வா, ஆல்கே, இந்த மாதிரி எல்லாமே வந்து காமன் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் சொல்லுவோம். ஆனால் வைரஸ் அப்படிங்கிறது மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட். ஓகே, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் இந்த மாதிரி வர்றது. வைரஸ் அப்படிங்கிறது மைக்ரோப்ஸில் வந்து வந்துடும். ஓகேவா, சாரி மைக்ரோஸ்கோபிக். ஸோ இதில் வந்து வந்துடும். இந்த வைரஸ் வந்து எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தா ரீப்ரொடியூஸ் ஒன்லி இன்சைட் த செல் ஆஃப் ஹோஸ்ட் ஆர்கனிசம்ஸ்.
நம்மளோட ஒரு செல் அணு இருக்கு இல்லையா, ஸோ இந்த செல்லுக்கு ஒரு ஹோஸ்ட் ஆர்கனிசம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் இந்த வைரஸ் வந்து உயிர் வாழுமா. அதாவது காமனான இந்த கோல்டு, ஃப்ளூ, காஃப், இந்த சளி, இருமல் அதெல்லாம் வருது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து வைரஸ்னால வந்து உருவாருது. இது வந்து பாக்டீரியானால வந்து உருவாருது கிடையாது. அதே மாதிரி சீரியஸ் டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, போலியோ, சிக்கன் பாக்ஸ், இதுவுமே கூட வைரஸால் வந்து உருவாகிறது தான். அதுக்கப்புறம் டிசென்ட்ரி, மலேரியா இதெல்லாம் புரோட்டோசுவா அப்படின்ற பாக்டீரியாவினால உருவாகிறது. அப்புறம் வந்து டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ், டிபி எல்லாமே வந்து பாக்டீரியல் டிசீஸ். சரி, நம்ம இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும். கோல்டு, ஃப்ளூ, காஃப்லாம் வைரஸ். போலியோ, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் சீரியஸ் டிசீஸ், இதுவும் வந்து வைரஸ். ஆனால் இந்த டிசென்ட்ரி, மலேரியா இதெல்லாம் பாக்டீரியா. என்ன மாதிரி பாக்டீரியானா புரோட்டோசுவா பாக்டீரியா. அது மாதிரி டைஃபாய்டு, டியூபர்குலோசிஸ் இது எல்லாமே பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1 மார்க்கில் வந்து கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுக்கு பேசிக்காகவே இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எங்கே உயிர் வாழும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து சிங்கிள் செல்லாகவும் இருக்கும், மல்டி செல்லாகவும் வந்து இருக்கும். சிங்கிள் செல் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து பாக்டீரியாவை சொல்லலாம். இது மல்டி செல்லுலார் அப்படின்றத பார்த்தா ஆல்கே, ஃபங்கஸ் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்லி இந்த என்விரான்மெண்ட்டில் எல்லா டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்டுமே உயிர் வாழக்கூடியது. அந்தந்த என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது வேறு வேறு ஆர்கனிசம்ஸ் வந்து வளரும். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சாயில் வாட்டரில் எந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்குது, இந்த பாண்ட் வாட்டர் இருக்கும்போது அந்த க்ரீன் கலர் இந்த ஃபிலமெண்ட் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்ட்டு. ஸோ அது இந்த என்விரான்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லா என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி வச்சுக்கும். ஐஸ் கோல்ட் ரீஜன்லேருந்து நம்மளோட ஹாட் ஸ்ப்ரிங் சீசன் வரைக்கும் இருக்கும். டெசர்ட்லேருந்து மேஷிலேண்ட் இந்த மாதிரி எல்லா வகைப்பட்டதும் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் பாடியிலையுமே இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையிலையுமே மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது, ஒரு சில சமயம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது வேரியஸ் பர்பஸ்க்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஒரு கமர்ஷியல் ரீதியாகவும் சரி, ஒரு எக்கனாமிக்கல் ரீதியாகவுமே சரி. ஸோ இது வந்து கர்டு, பிரெட்டு, கேக்கு தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட என்விரான்மெண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது என்விரான்மெண்ட் எப்படிப்பா க்ளீன் பண்ணணும்னு கேட்கலாம். ஒன்றும் கிடையாது. இந்த வீட்டில் வந்து வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு மண்ணில் போட்டு வச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நல்லா மக்கி உரமாக மாறிடும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல அது வந்து மக்கிற ப்ராசஸ்க்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ இது மூலியமாக அந்த என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது இல்லையா. அப்புறம் நிறைய வந்து மெடிசன்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த பாக்டீரியல் அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாயில் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம முதல்ல வந்து எதை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்லியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்கிங் கர்ட் அண்ட் பிரெட். நம்ம வீட்டில் வந்து தயிர் எல்லாமே செய்வாங்க. அதுக்கப்புறம் பிரெட் எல்லாம் எப்படி பேக்கரியில் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கர்டில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து லாக்டோபெசிலஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் மில்கை வந்து கர்டாக மாற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறமா சீஸ் மேக் பண்ணுறதுக்கு, பிக்கிள்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, ஸோ இதுக்கெல்லாமே கூட இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அம்மாலாம் வீட்டில் வந்து இட்லி மாவு அரைச்சி வைப்பாங்க இல்லையா, எப்படி நைட்டு வந்து அரைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் அதை அப்படியே புளிக்க விட்டுருவாங்க, ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருவாங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஈஸ்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ளேயே வளர்ந்து அது நல்லா பொங்க வச்சு நல்லா ஃபர்மெண்ட் பண்ண வைக்கும். அதுக்கப்புறமா அடுத்த நாள்லாம் இட்லி ஊற்றுவாங்க. இப்போ காலையில் அரைச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் வெளியே வச்சுட்டு நைட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் இட்லி செய்வாங்க. நைட்டு அரைச்சாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு அதை வந்து காலையில் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அது வந்து ஃபர்மெண்ட் பண்ணணும். சரியா. ஸோ அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, மாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஈஸ்ட் தான் அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி 2.3 ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு 1/2 kg ஆஃப் மைதா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு அதில் வந்து சுகர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம சப்பாத்தி மாதம் பதத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடலாம் அதை. ஓகேவா. அதில் வந்து ஒரு சின்ன சால்ட்டு சுகர் போடும்போதே அந்த ஈஸ்டையும் ஒரு பிஞ்ச் அப்படியே வந்து ஆட் பண்ணி கலக்கி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஒரு ரூம் டெம்பரேச்சர் வந்து இப்படி இருக்கட்டும். சரியா. இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாவு வந்து 2 மணி நேரம் கழிச்சு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி இருக்குமா. நம்ம வைக்கிறதுக்கு இருந்ததை விட இப்போ பார்க்கறதுக்கு நல்லா ட்ரிபிள் மடங்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி இருக்குமா. இது ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஈஸ்ட் வந்து இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா. ஈஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்டை கார்பன் டை ஆக்சைடை வந்து தொடர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குமா வந்து ரெஸ்பைரைசேஷனில் இருக்கும்போது. ஸோ இந்த பபிள்ஸ் ஆஃப் கேஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய கேஸ் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து
நிறைய இந்த கார்பன் டை ஆக்சைடு போய் உள்ள போய் உட்காந்து தான் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த மாவு வந்து ரொம்ப பெருசா அப்படியே அளவுல காமிச்சு இந்த வால்யூம் வந்து நமக்கு வந்து பெருசாகி கொடுக்குறது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தான் அந்த பேக்கிங் இண்டஸ்ட்ரியில எல்லாமே வந்து பயன்படுத்துவாங்க. பிரெட் மேக் பண்றது, கேக் மேக் பண்றது, பேச்சஸ் மேக் பண்றது, இது எல்லாமே. ஸோ இப்படிதான் இதை வந்து செய்யறாங்க. ஓகேவா? இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கமர்ஷியல் ரீதியா எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கமர்ஷியல் ரீதியா ஒரு வணிகத்து ரீதியா எப்படி இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஆல்கஹால், வைன், வினிகர் இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து ஈஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த ஈஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் இந்த ஆல்கஹால், வைன் இதெல்லாமே வந்து தயாரிப்பாங்க. ஸோ ஈஸ்ட் வந்து நேச்சுரலாகவே ஒரு சுகரில் வளரக்கூடிய தன்மை உள்ளது. அது மாதிரி இந்த கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்லி, வீட், ரைஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் ஈஸ்ட் வந்து தானாமே வந்து வளருமா. இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி 2.4 நிறைய ஆக்டிவிட்டிஸ் தான் வரும். பட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தெரிகிறதுக்கு. சரியா? ஒரு 500 ml பீக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 பங்கு, இப்போ ஒரு பீக்கர் அப்படின்னா அந்த 3/4 பங்கு வந்து நீங்கள் தண்ணியை வச்சுட்டு அதில் 2-3 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் பவுடருமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 4 to 5 hours வந்து அந்த வார்மான பிளேஸில் ரூம் டெம்பரேச்சரில் வந்து விட்டுருங்க. அந்த 4 to 5 hours கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா ஒரு புளிச்ச வாசம் வரும். நம்ம ஆல்கஹால் எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அதே மாதிரி ஸ்மெல் வந்து வருமா. ஏன் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தா இதில் சுகர் இருக்குது ப்ளஸ் ஈஸ்ட்டும் இருக்குது. இந்த ஈஸ்ட் கலந்ததுனால இந்த சுகர் இது எல்லாமே வந்து ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆயிருமா. ஸோ இப்படி தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன்டு ஆல்கஹால் பை ஈஸ்ட் ஓகே இஸ் நோன் அஸ் அ ஃபெர்மெண்டேஷன். இதை பேர் தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷனை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவங்க, the year of 1857. ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ வந்து கமர்ஷியல் ரீதியாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இது மெடிக்கல் ரீதியாக இந்த மெடிக்கல் யூசஸில் வந்து இந்த ஒரு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னாவே நிறைய வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன்ஸ் எல்லாமே தருவாங்க. அது வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கும், கேப்சூல் இருக்கும், இல்லை ஒரு சில சமயம் வந்து இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்க. ஸோ இது மெடிக்கல் பர்பஸில் யூஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பெனிசிலின் அப்படின்னு வந்து சொல்லும். சரியா? இந்த மாதிரி மெடிசன்ஸோட சோர்ஸ் ஆனால் எல்லாமே எங்கேருந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இதோட சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெடிசன்ஸ் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆனால் இந்த பெனிசிலின் மெடிசனை நம்ம வந்து உள்ள இன்டேக் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம உடம்புல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லையா? ஸோ அதை எதிர்த்து ஒரு குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து உள்ள அனுப்பும்போது என்ன ஆகுன்னா ஆல்ரெடி இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஹார்ம்ஃபுல்லான மைக்ரோ ஆர்கானிசம்ஸை இது போய் வந்து ஒன்று வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணிடும், இல்லைன்னா ஒரு இடையாக கொன்றும். சரியா? அதனால தான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸால வந்து நிறைய மெடிசின்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா ஸ்டெப்டோமைசிலின், டெட்ராசைக்ளின், எரித்ரோமைசிலின் இது எல்லாமே காமனாக இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக். ஸோ இது எல்லாமே வந்து ஃபங்கை அண்ட் பாக்டீரியாவால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் தான், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். அதுக்கப்புறம் கால்நடைங்களுக்கு கோழி பண்ணைகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்குமே சில ஆன்டிபயோட்டிக் எல்லாமே அந்த கோழிகள், ஆடு மந்தை, மாட்டு மந்தை எல்லா அந்த கால்நடைகளுக்குமே வந்து போட்டுருவாங்களே. ஏன்னா ஏதாவது ஒரு அதுங்களுக்கும் ஏதாவது மைக்ரோப்ஸ் அதாவது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா ஏதாவது தாக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இது சரி பண்ணுவோம் இல்லையா, அதனால அதோட சாப்பாடோட கலவையில் கலந்து கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து நிறைய பிளான்ட் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1929 வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இவங்க வந்து அந்த கல்ச்சர் ஆஃப் டிசீஸ் காசிங் பாக்டீரியா அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். சரியா? ஒரு லேப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ஒரே ஒரு கல்ச்சர் பிளேட் இருக்கும் இல்லையா, ஸோ கல்ச்சர் பிளேட்ல வந்து ஒரு சின்ன கிரீன் கலர் மோல்டு வந்து ஃபார்ம் ஆகுறது வந்து பார்த்துருக்காங்க. இவர் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த மோல்டு அப்படின்றது ஒரு பாக்டீரியா. ஓகே, ஒரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற பாக்டீரியால எல்லாமே கில் பண்ணிட்டு இது வந்து வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது. சரியா? ஸோ இது மூலியமா தான் பெனிசிலியன் அப்படிங்கிறது வந்து ஒரு உருவானதுக்கு காரணமே.
அப்போது நம்ம கெட்ட பாக்டீரியா ஏதோ ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ள தொல்லை பண்ணிட்டு இருக்கு. அப்போது ஒரு நல்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உள்ள அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து எதிர்த்து போராடி அதை கெட்டதை ஸ்டாப் பண்ணிடுது. அந்த மாதிரி ஒரு பேசிஸ் வந்து எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து டாக்டரோட அட்வைஸோட பண்ணணும். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோம் டோஸ் அப்படிங்கும்போது அது வந்து சரி பண்ணாது. எது எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வந்து வின் ஆகும் இல்லையா? அதே மாதிரி ரொம்ப ஓவர் டோஸ்லையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அது என்ன பண்ணுன்னா உடம்புல இருக்கக்கூட குட் பாக்டீரியா எல்லாத்தையுமே கூட இது பாக்டீரியா உள்ள போயிட்டு கொன்றுமா. அதனால கரெக்டான பதத்துக்கு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அதை மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனால் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, ஸோ இது வந்து காமன் கோல்டு ஃப்ளூக்கெலாம் வந்து சரியாகாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இந்த கோல்டு ஃப்ளூ காஃப் எல்லாமே வைரஸ்னால உண்டாகிறது தான். ஸோ இது வந்து இந்த பாக்டீரியல் டிசீஸ்க்கு வந்து சரிப்பட்டு வர. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வேக்சின். ஸோ வேக்சின் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் 10 மாதம் அதுக்கப்புறமா 1.5 வயசு 5 வயசு 10 வயசு, ஸோ இந்த மாதிரி வயசு கேட்டகரியில் ஊசிலாம் வந்து போடுவாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு சில இன்ஜெக்ஷன் வேக்சின் எல்லாமே இருக்கும் இல்லையா, போட்டுருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க வளரும் போது நிறைய டிசீஸ் ஏதாவது மைக்ரோப்ஸ் மூலியமா மைக்ரோப் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இப்போ நம்ம உடம்புல ஊசி போட்டாச்சு, ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கும். இப்போ இது அந்த இன்வைடரை எதிர்த்து ஃபைட் பண்ணும். இன்வைடர்னா எல்லை மீறி நுழைபவர்னு அர்த்தம். யாராவது புதுசா உள்ள வராங்க, இவன் வந்து ஏலியனா இருக்கான் அப்படின்ட்டுன்னு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஊசி போட்டிருக்கோம்ல, அது அப்படியே இதுதான் இருக்கும். என்னடா நமக்கு இது சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு உள்ள ஒண்ணு வருது, பாக்டீரியா வைரஸ் சம்திங் ஏதோ ஒண்ணு வருது அப்படின்ட்டுன்னு இது எதிர்த்து வந்து போராடுமா. அதனாலதான் இந்த ஊசிகள் எல்லாமே வந்து போடுவாங்களாம். ஸோ நம்ம பாடியும் வந்து ரிமெம்பரில் வந்து வச்சுருக்கோம், எப்படி அந்த மைக்ரோப் வந்து உள்ளே வரும்போது எதிர்த்து ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு டெட்டான வீக்கான மைக்ரோ பாடிக்குள்ளே ஒரு ஹெல்த்தி பாடிக்குள்ளே உள்ளே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி ஊசி போட்டிருக்கோம். ஸோ அதோட தன்மை அப்படிங்கிறது பாடிக்கு எல்லாமே தெரியும், இப்படி வரும்போது இப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு. ஸோ அதை எதிர்த்து அந்த டிசீஸை வந்து உள்ளே வந்து பரவ விடாமல் வந்து செஞ்சிருமா. அந்த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸை உள்ளே விடாது. ஸோ அதனால தான் எல்லாமே ஊசிலாம் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக ஊசி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ காலரா, டியூபர்குலோசிஸ், ஸ்மால் பாக்ஸ் இது மாதிரி டிசீஸ்க்கு எல்லாமே வேக்சினேஷன் வந்து போடுறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும். எட்வர்ட் ஜெனர், ஸோ இவர் தான் முதல் வேக்சின் ஃபார் சிக்கன் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தா 1798. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்தோம். கமர்ஷியல் ரீதியாக பார்த்தியாச்சு, இது எல்லாமே பார்த்தியாச்சு. மெடிசன் ரீதியாக இப்போ எப்படி சாயில் ஃபர்டிலிட்டியில் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில பாக்டீரியாவோட தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சில பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சாயில் எப்பவுமே என்ட்ரிச்சா மாய்ஸ்டரைஸாக வந்து வச்சுக்குமா. அது எப்படி நைட்ரஜன் வச்சுக்கிறதுக்காக அப்படி ஹெல்ப் பண்ணுமா, சரியா, தக்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ அப்படி தக்க வச்சுக்கிறதுனால இட் இன்க்ரீஸ் ஃபர்டிலிட்டி, அதோட நிலத்தோட தன்மை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மைக்ரோப்ஸ், இந்த மாதிரி காமன் மைக்ரோப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பயாலஜிக்கல் நைட்ரோஜன் ஃபிக்சஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. ஸோ 2 பாட் எடுத்துக்கோங்க ஈக்குவல் 6ல். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி அப்படின்ற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து மண்ணை வந்து கொட்டி வச்சுருங்க, சாயில் போட்டு வச்சுருங்க. ஸோ ஏல ஒரு பாட்டில் வந்து இந்த பிளான்ட்டோட வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த வெங்காயத்தோல், தக்காளியில் மீதமானது, ஃப்ரூட்ஸோட தோல், ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் ஃப்ரூட்ஸோட வேஸ்ட் எல்லாமே அந்த மண்ணு கூட சேர்ந்து போட்டு வச்சுருங்க பாட் ஏல. பாட் பியில் என்ன போடணும், மண் போட்டாச்சு, அது கூடயே அந்த குட்டி குட்டியாக பிளாஸ்டிக் பொம்மைகள் ஏதாவது உடஞ்சிருதுன்னா அது, அதுக்கப்புறம் பாலித்தீன் பேக்ஸ் இது மாதிரிலாம் போட்டு வந்து வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு 3 வாரம் அப்படியே வச்சுருங்க. ஸோ 3 வாரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பாட் ஏல இருக்கக்கூடிய அந்த சாயிலோட சேர்த்து அந்த பிளான்ஸ் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் டீகம்போஸ் ஆகிருக்குமா. ஏன்னா அந்த பிளான்ட் வேஸ்டில் எல்லாமே கன்வெர்ட் ஆகி ஒரு மென்யூரை, ஒரு உரமாக வந்து ஃபார்ம் ஆகிருக்குமா. இது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன, மைக்ரோப்ஸ். ஸோ மைக்ரோப்ஸ் நல்லாவே இங்கே வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு, ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் பியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமான்னு பார்த்தா மாற்றங்களே கிடையாது. ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் பாலித்தீன் கவரில் எல்லாமே மைக்ரோப்ஸ் வந்து எந்த ஒரு ஆக்டுமே பண்ணாது. ஸோ டம்பாக இருக்கும், அதனால் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதனால தான் நம்ம வந்து பிளாஸ்டிக்கு, இந்த பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து மக்கவே மக்காது, எந்த ஒரு மைக்ரோப்ஸோ மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எதுவுமே வந்து இங்கே வேலை பார்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஏதாவது ரோட்டில் வந்து ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காக்கா, ஒரு குருவி, ஒரு எலி ஏதாவது செத்து கிடந்துச்சு அப்படின்னா சில மணி நேரங்களில் இல்லைனா சில நாட்கள் என்ன ஆகும் அது அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுமா.
அது ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த டீகம்போஸ் ஆன அந்த பாடியில் வந்து ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டு தானே அதுவும் மைக்ரோப்ஸ் நல்லா வேலை பார்த்து அதை வந்து ஃபுல் வேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக வந்து மாற்றிடுமா. அதனால தான் அது வந்து அப்படியே நிலையாக இல்லாமல் நம்மளோட உடல் ஆகட்டும் எல்லாமே அதே மாதிரி தான் சீக்கிரம் டீகம்போஸ் ஆகிடுது அது பேர். ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஃப்ரெண்டு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி நமக்கு சமுதாயத்துக்கு என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த கட்டம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எப்படி நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மூலிமா நிறைய டிசீஸுமே வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ அது பேர் எல்லாமே பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்டு, கிளாத், லெதர் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணுமா. அடுத்தா பார்க்க போகிற டாபிக் வந்து டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம் இன் ஹியூமன்ஸில் எப்படிலாம் வந்து டிசீஸை வந்து மைக்ரோ ஆர்கனிசம் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சொன்னால பேத்தோஜன் வந்து நம்மளோட பாடியோட வந்து உள்ளே போயிடும். எப்படி உள்ளே போகுது அது அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய காற்றில், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் எது மூலியமாவோ வந்து பேத்தோஜன் வந்து உள்ளே போயிடுது. இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த பேத்தோஜனால் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, வைரஸ் பாக்டீரியாலாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக நமக்கு வந்து பரவுது. அப்புறம் அனிமல்ஸ் கிட்டேருந்து நமக்கு பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ மைக்ரோபியல் டிசீஸ் இந்த இன்ஃபெக்டட் பர்சன் கிட்டேருந்து ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து காற்று மூலியமாகவோ, வாட்டர் மூலியமாகவோ, ஃபுட்டு மூலியமாகவோ, ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் மூலியமாக பரவுது இல்லையா. இப்படி பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது காமன் கோல்ட் ஆகட்டும், சிக்கன் பாக்ஸு, டியூபர்குலோசிஸ், காலரா இது எல்லாமே கூட வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட சீக்கிரமாக வந்து பரவிடும். ஸோ இது எல்லாமே வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சன் வந்து ஒரு காமன் கோல்ட்னால அஃபெக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தும்பும் போது கூட ஒரு சின்ன ஒரு ஃபைன் ட்ராப்லெட் வந்து இந்த மாய்ஸ்சரை வந்து கலந்துடும். ஸோ இந்த மாய்ஸ்சரில் கலந்த பிறகு அது ஏரில் நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஹெல்த்தி பர்சன் தான் பட் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மாய்ஸ்சர் காற்று அப்படியே ப்ரீத் பண்ணும்போது உள்ளே போகுதா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்த்தி பர்சனும் இன்ஃபெக்டட் பர்சனை வந்து மாறிடுவாங்க. ஸோ அதனால தான் இல்லை என்ன சொல்லுவோம்னா தும்பும் போது இருப்பும் போதெல்லாம் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்களே பாதிப்புக்குள்ளாக இருக்கீங்க, ஒரு இருமல் இருக்குது, கொஞ்சம் காய்ச்சல் கோல்டாக இருக்குன்னா கொஞ்சம் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். ஓகேவா. அதே மாதிரி ஒரு சில இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் கூட இந்த டிசீஸ் எல்லாமே வந்து மைக்ரோப்ஸ் டிசீஸ் எல்லாமே வந்து கேரி பண்ணி கொண்டு வரும். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஃப்ளை ஈன்னு சொல்லணும் இல்லையா. அது என்ன பண்ணுன்னா அந்த கார்பேஜ், இந்த குப்பை, கிழங்கு இல்லைன்னா ஏதாவது இந்த செத்து போன அனிமல் இது, அதுக்கப்புறம் அனிமல் வேஸ்ட் ஏதாவது அது மேலே போய் உட்காந்துட்டு பேத்தோஜனை வந்து ஸ்டிக் பண்ணிடும். ஓகேவா. பேத்தோஜனை அது பாடியில் வந்து ஒட்டிட்டு சப்போஸ் ஏதாவது அன்கவர்ட் ஃபுட்டு இருந்துச்சுன்னா அது மேலே மறுபடியும் உட்காரும்போது பேத்தோஜன் அங்கே ஸ்டிக் ஆனது இங்கே மறுபடியும் வந்து ஒட்டிட்டு போகுதா. ஸோ இப்படி அந்த இப்போ ஃபுட்டு மேலே உட்கார்ந்தது அந்த ஃபுட்டு இப்போ வந்து கெட்டு போச்சு, கண்டாமினேட் ஆகிட்டு, ஏதோ கலப்படம் ஆகிட்டு. இப்போது அந்த கண்டாமினேட்டோட ஃபுட்டை வந்து யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பேத்தோஜன் வந்து சீக்கிரமாக அப்படியே நம்ம பாடிக்குள்ளே போய் இந்த பர்சனும் அந்த குறிப்பிட்ட டிசீஸ்னால பாதிக்கப்படுவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபுட்டை கவர் பண்ணி தான் வைக்கணும். அண்ட் அன்கவர்ட் பண்ணி வச்சுருக்க ஃபுட்டை நம்ம எப்போவுமே வந்து சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணலாம். அதனால் ரோட் சைட் ஃபுட்டெல்லாம் எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஈக்கள், கொசுக்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து உட்காந்து இந்த ஃபுட்டை வந்து கண்டாமினேட் பண்ணுறோம். நம்ம சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டோம், ஏதாவது ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டோம். நல்ல ஹோட்டல்லையுமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஈமொச்சு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து சாப்பிடாதீங்க. சரியா. இந்த பக்கத்துலேயே ட்ரைனேஜ் ஓடும், அங்கே இருக்கக்கூடிய கொசுக்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காரும், கடிக்கும், எல்லாமே பண்ணும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சுகாதாரமானது கிடையாது. அதனால மோஸ்ட்லி எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்து பத்திரமா அது ரோட் சைடு உணவுலாம் சாப்பிடக்கூடாது, அன்கவர்டான ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அதுக்கப்புறமா ஃபீமேல் ஆந்தோபோலிசிஸ் மஸ்கிட்டோ இது என்ன பண்ணணும்னா காலராவை கொண்டு வரும், பிளாஸ்மோடியம் அப்படின்றது. ஸோ காலராவை கொண்டு வரும். அப்புறம் ஃபீமேல் ஆடஸ் மஸ்கிட்டோ வந்து டெங்கு வைரஸை வந்து கொண்டு வருமா. இந்த மஸ்கிட்டோ, டெங்குலாம் இருக்கு இல்லையா, மலேரியா, டெங்கு இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து பொதுவாகவே கொசுக்கள் வந்து தண்ணியில் தான் வந்து முட்டையிடும். சரியா. அதனால் நம்ம வந்து அன்னெசரியாக வாட்டர் எங்கேயுமே கலெக்ட் பண்ணி வச்சு அப்படியே என்விரான்மெண்ட்டில் வைக்கக்கூடியது இருக்காது. கூலர்ஸ், டயர்ஸு, ஒரு பூத்தொட்டி இதில் கூட ஏதாவது தண்ணிலாம் தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. சரியா. ஏன்னா வந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல முட்டை இட்டுட்டு அது பாட்டு கோடிக்கணக்கில் அப்படியே வந்து இனப்பெருக்கம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட சரௌண்டிங்கை நீங்கள் எப்போவுமே வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க தண்ணி எல்லாமே வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப சேர்த்து வச்சு பல நாட்கள் பல மாதங்கள் அப்படிலாம் வந்து வைக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் தான் அந்த மஸ்கிட்டோ வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். மீன்ஸ் இப்படி தான் வந்து பண்ணணும். சரியா. ஸோ டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க. ஒரு காமன் ஹியூமன் டிசீஸ் அது எப்படி வந்து பரகுது, ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படி மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இன் அனிமல்ஸ். இப்போ இந்த ஹியூமன்ஸ் பார்த்தோமா, இப்போ அனிமல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹியூமன்ஸ் பிளான்ஸ் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது, அனிமல்ஸ் கூட ஒரு சில விஷயங்களால பாதிக்கப்படுறதான் செய்யுது. எக்ஸாம்பிள் ஆந்த்ராக்ஸ், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸானது, ஹியூமனையும் பாதிக்கும், அப்புறம் கால்நடைகளையும் வந்து இதுக்கு டிசீஸ்க்கு வந்து உள்ளாக்கும். இது ஒரு பாக்டீரியா. அப்போ கால்நடைகளோட வாய் பகுதியாகட்டும் ஃபுட்டில் வந்து ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணும், ஒரு டிசீஸ் வந்து பாதிக்கும். இது வந்து பாதிப்பு உள்ளாக்குறது பார்த்தா வைரஸ். ஸோ 2 வகையான பாதிப்பும் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கனிசம் இன் பிளான்ஸ். பிளான்ட்ஸ்ன்னு சொல்ல போனால் குறிப்பாக வந்து வீட்டு, ரைஸ், பொட்டேட்டோ, சுகர் கேன், ஆரஞ்சு, ஆப்பிள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ண பாதிச்சா என்ன ஆகும்னா அதோட அந்த ஈல்ட் கிராப் மெத்தடை வந்து ஃபுல் அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணி விட்ரும். சரியா, விளைச்சல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, மரங்கள் வந்து சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ இந்த சேப்லா காலம் பார்த்துக்கோங்களா. ஸோ பிளான்ட் டிசீஸ் என்ன மாதிரி மைக்ரோப்ஸ் ஆர்கனிசம்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அது பரவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சர்டன் கெமிக்கல் மூலியமாக இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து கில் பண்ண முடியும். முதல்ல வந்து ஓகே இப்படி வந்து கில் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபுட் பாய்சனிங். ஒரு சில பேருக்கு சொல்லுவோம் இல்லையா, ஐயோ ஒரே டிசென்ட்ரியாக இருந்தது, ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு வாமிட்டிங், தலை சுத்தல், லூஸ் மோஷன், இது எல்லாமே வரும். இதெல்லாம் எதுக்காக காரணம் அப்படின்பாது ஃபுட் பாய்சனிங். ஒரு சில ஃபுட்டில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் உட்காந்து ஃபுல் ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபுட்டு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பாய்சனாக கன்வெர்ட் ஆயிடும். நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கும் பாய்சன் உள்ளே ஏறிடும். ஸோ அதனால தான் இது வந்து டாக்ஸிக் ஃபுட்டாக வந்து சப்ஸ்டன்ஸாக மாறிடுது தான் ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிறது. இது வந்து மனுஷங்களை வந்து ஒரு மினிமம் லெவல் ஒரு இல்னஸ்க்கு கொண்டு போகிறோம். ஒரு உடம்பு சரியில்லை, வாந்தி, பேதி, காய்ச்சல், மயக்கம் அது மாதிரி. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்தா டெத் அளவுக்கு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ண ஃபுட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதுனாலுமே சரி, அது வந்து கெட்டு போச்சு அப்படின்னா மறுபடியும் குக் பண்ணி சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சாகாது. ஸோ நமக்கு சீக்கிரமாக பாதிப்புக்குள்ளாகும். அதே மாதிரி தான் நம்ம மேங்கோ, ஒரு கிரேப்ஸ் இதெல்லாமே டக்குன்னு வந்து கெட்டு போகிற ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் இல்லையா. ஸோ இதுவுமே வந்து ஒழுங்காக இருக்கா இல்லைன்னா ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபுட் ப்ரிவென்ஷன். எப்படி ஃபுட்டை வந்து ப்ரிவர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ரெட்டை வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டிஷன் நார்மலாக வெளியே வச்சுட்டோம் அப்படின்னாவே அது வந்து ஃபங்கஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும். சரியா, ஸோ அதை மாதிரி வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஸ்பாயில்டு ஃபுட்லேருந்து நமக்கு வந்து ஒரு வகையான ஸ்மெல் வரும், டேஸ்ட் ரொம்ப பேடாக இருக்கும், அதோட கலர் கண்டிப்பாக வந்து மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஃபுட்டு வந்து தப்பான ஃபுட் சாப்பிடக்கூடாது, இதில் வந்து ஏதோ ஒரு கண்டாமினேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இப்போ அதை நான் சொன்ன மாதிரி தான் இந்த மேங்கோவில் அந்த கிரேப்ஸ்லாம் கொஞ்சம் கெட்டு போச்சு அப்படின்னா ஒரு புளிப்பு சுமை, ஒரு வாடை பயங்கரமாக வரும். ஸோ அது மாதிரி ஐட்டங்கள்ஸ் எதையுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எப்படிலாம் அந்த ஃபுட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் மெத்தட். ஸோ வந்து சால்ட் அண்ட் எலிபைல் ஆயில் ரெண்டுமே வந்து ஒரு காமன் கெமிக்கல் தான். எதுக்காக அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து வளருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது பேர் தான் ப்ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. பதப்படுத்தல், ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்கல், ஊறுகாய் இருக்குல்ல, ஸோ ஊறுகாலெல்லாம் அதிகப்படியான சால்ட் வந்து சேர்ப்பாங்களாம். சால்ட்டு, எண்ணெய் எல்லாமே சேர்ப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, எந்த ஒரு மைக்ரோப்ஸும் அதை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்புறம் சோடியம் பென்சோனேட், சோடியம் மெட்டாபை சல்ஃபேட், ஸோ இது எல்லாமே ஒரு காமன் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஜாம் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கெல்லாம் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா ப்ரிவென்ஷன் பை காமன் சால்ட். ஒரு காமன் சால்ட் யூஸ் பண்ணி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபிஷ்ஷு, மீட் இது எல்லாத்துலேயுமே வந்து உப்பு போட்டு நல்லா மேலே வரைய வச்சாங்கன்னா அந்த அளவுக்கு அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஒரு டெர்மரிக்கில், மேங்கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உப்பு வந்து தடவுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் பை சுகர். ஸோ சுகர் மூலியமாகவும் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்கலாம். ஜாம், ஜெல்லிலாம் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்றோம்ல, இது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் பை சுகர்னால பண்ணதான். ஏன்னா சுகர் வந்து அந்த வெளியே இருக்கக்கூட மாய்ஸ்சரை வந்து கண்டென்ட்டை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது பாக்டீரியா வந்து வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வேஷன் பை ஆயில் அண்ட் வினிகர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பிக்கலில் வந்து நிறையா ஆயில் எல்லாமே வந்து சேர்ப்பாங்க இல்லையா. ஏன்னா இதில் வந்து அந்த பாக்டீரியா வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து வளராது. ஸோ அதுக்காக. அப்புறமா வெஜிடேபிள், ஃபிஷ்ஷு, இதுலேயே மீட் இது மாதிரிலாம் கூட இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீட் அண்ட் கோல்டு ப்ராசஸ் அப்படிங்கிறது. நம்ம பால்லாம் வாங்கணும்னா முதல்ல அம்மாலாம் சூடு பண்ணி வச்சுருவாங்க இல்லையா, ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா அதை பாயில் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எது இருந்தாலுமே வந்து கில் பண்ணிடும், செத்து போயிடும். ஸோ மேற்கொண்டு வளராது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம் இப்போ எல்லாமே. ஏன்னா லோ டெம்பரேச்சர்லேயும் அந்த மைக்ரோப்ஸ் வந்து வளராது. ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணுறது. இப்படி கூட வந்து ப்ரிசர்வ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்டரேட்டட் மில்க்னா என்னென்னு பார்ப்போம். பாஸ்டரேட்டட் மில்க் அப்படிங்கிறது அது வந்து
கன்சியூம் பண்ணலாம். நம்ம வந்து பாயில் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா இதோட ப்ராசஸே சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் மைக்ரோப்ஸ் வந்து வளராது. ஏன்னா பாலை வந்து ஒரு 70 டிகிரி செல்சியஸில் வந்து நல்லா ஹீட் பண்ணுவாங்க. 15 to 13 செகண்ட்ஸ் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண உடனே சடனாகவே சில் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்களாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து இடத்துல வந்து வளராதான். ஸோ அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுமா. ஸோ இந்த ப்ராசஸ்க்கே தான் பாஸ்டரேஷன் அப்படிங்கிறது. இதை முதல்ல இந்த பாஸ்டரேஷன் அப்படின்ற சிஸ்டம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி டிஸ்கவர் பண்ணது யாது அப்படின்னு பார்த்தா லூயிஸ் பாஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங். ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள் எல்லாமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சோம்னா அதில் பூச்சி வண்டு எல்லாமே வந்து வராமல் இருக்கும். ஒரு சீல் பண்ணி வைக்கணும். ஸோ இப்படி கூட ஃபுட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த ஒரு மைக்ரோப்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நம்ம வந்து ப்ரீவியஸாகவே சொன்னோம் இல்லையா. ஸோ ரைபோசோம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ரூட்டோட நாடல்ஸ் பகுதியில் இருக்கும். இந்த பீன்ஸ் பீஸ் இதை மாதிரி செடிங்களை நிறையா பார்க்க முடியுது. இது என்ன பண்ணும் ரைபோசோம்ஸ் அப்படின்னா அந்த நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அதுக்குள்ளேயே வச்சுக்குமா. ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வேறு வெளியிடாமல். நைட்ரஜன் சைக்கிள். நம்மளோட அட்மாஸ்பியரில் வந்து கிட்டத்தட்ட 78% வந்து நைட்ரஜன் வந்து இருக்குது. ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு திங் தான் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை டைரெக்டாக பிளான்ஸ் அனிமல்ஸால் எடுக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு செல்ஃப் சப்போர்ட் மாதிரி வேணும் இல்லையா. ஸோ ஒரு சில சர்டன் பாக்டீரியாவான அதுக்கப்புறம் ப்ளூ கே ஆல்கே ஸோ இதெல்லாமே வந்து சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அப்படியே வாங்கி அதை வந்து கன்வெர்ட் பண்ணுமா. எப்படி கன்வெர்ட் பண்ணும் நைட்ரஜன் காம்பவுண்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுமா. இப்படி இந்த நைட்ரஜன் கன்வெர்ட் ஆகுதுல ஒரு யூசபிள் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த பிளான்ஸ் என்ன பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே நமக்கு ஒரு காம்பவுண்ட் மாதிரி கிடச்சிச்சு அப்படி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு சாயிலில் வந்து அப்படியே தக்க வச்சுக்குமா. சாயில்னால் அதோட வேர் பகுதியில் செடியோட வேர் பகுதியில் தக்க வச்சுட்டு அது வந்து நைட்ரஜன் சத்துக்களை வந்து செடிகளுக்கு வந்து அனுப்புமா. ஏன்னா அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அதுக்கப்புறம் இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது இறந்து போகும்போது அதில் ஒரு சில பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே வந்து சாயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் அந்த நைட்ரஜஸ் வேஸ்ட்டை வந்து நைட்ரஜஸ் காம்பவுண்டாக வந்து மாற்றுது. சரியா. ஸோ இது மறுபடியும் பிளான்ஸே மறுபடியும் வந்து எடுத்துக்குது. அண்ட் ஒரு சில பாக்டீரியா என்ன பண்ணுமா அந்த நைட்ரஜன் அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்குதுல ஒரு சிலதை காம்பவுண்ட்ஸாக மாற்றிடும். இன்னும் ஒரு சிலதை மறுபடியும் நைட்ரஜன் கேஸாகவே வந்து மாற்றிடுமா. ஸோ கேஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அது அட்மாஸ்பியரில் கலந்துரும். ஸோ த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அட்மாஸ்பியர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து இந்த சர்க்கிள் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த பிக்சரை பார்த்தனாவே தெரியும் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.